Hallelujah. Praise the Lord. தேவனுடைய கிருபையின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாத மன்னாவாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் விசேஷித்த கர்த்தரை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள், கர்த்தருக்காக வைராக்கியமாய் குடும்பமாக சந்ததியாக விசுவாசிகளாக கூடி ஆராதித்து தேவனை உயர்த்துகிற நாள், தேவன் நமக்கு கொடுத்த விசேஷித்த நாள். அல்லேலூயா. அநேகருக்கு இந்த நாட்கள் சோர்ந்து போனதாய், பலவீனப்பட்டதாய், பிரச்சனைகள் நிறைந்ததாய், அது மாத்திரமல்ல ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிற உலகத்தின் காரியமாய் காணப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொடுத்து நம்மை கர்த்தரோடு இணைத்து அவரை ஆராதிக்க வைக்கிறார். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 51 சங்கீதம் 15 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய புகழை அறிவிக்கிறவர்களாய் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். தாவீது வாழ்க்கையிலே பாவம் நிறைந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அவனுக்கு தீர்க்கதரிசியை கொண்டு பேசின பிறகு அவன் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்து திரும்பவும் கர்த்தரை ஆராதிக்கிறார். அல்லேலூயா. என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாயும் புகழை அறிவிக்கும். நாம் கர்த்தருக்காக நம்முடைய நாவை, நம்முடைய உதடுகளை திறக்கும் பொழுது என் உதடு உம்மை துதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாய் கட்டப்படுவதன் நோக்கம் என்ன? பிசாசுக்கு நாம் கர்த்தரை ஆராதிப்பது, ஸ்தோத்தரிப்பது பிடிக்காது. ஆண்டவரை அறிவிப்பது பிடிக்காது. தேவனை ஆராதிப்பது, மகிமைப்படுத்துவது பிடிக்காது. ஆகவே தான் பிரச்சனைகளை போராட்டத்தில் கொண்டு வந்து முறுமுறுக்கிற வாயாய், முறுமுறுக்கிற உதடுகளாய், கோபத்தின் வார்த்தைகளாய், இன்னும் ஆண்டவரை பற்றி அவிசுவாசமாய் பேசுகிற வாயாய், நாவாய் அவன் மாற்றுகிறான். ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், அர்ப்பணிப்போம். என் உதடுகளை திறந்தருளும். வேதம் சொல்லுகிறது, வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். நாம் இன்று முதல் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க ஒப்பு கொடுங்கள். குடும்பமாய் கர்த்தரை பாடி புகழ்ந்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவதற்கு ஒப்புக்கொடுங்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் எல்லாம் ஒருமனப்பட்டு ஆராதிக்க சபையோடு கூடி வர நீங்கள் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உம்மை ஆராதிக்கிற இந்த நாளிலே இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருக்காய் ஸ்தோத்திரம். உம்மை மகிமைப்படுத்த, உம்மை புகழ, உம்மை தோத்தரிக்க, உம்மை ஆராதிக்க ஒவ்வொருவருடைய உதடுகளை திறந்து தருவீராக. ஒவ்வொருடைய நாவு, ஒவ்வொருடைய வாய் கர்த்தரை ஆராதிக்க புகழுகிற ஒரு நாவாய் மாற்றுவீராக. இதுவரைக்கும் எந்தெந்த விதத்தில் சத்துரு கட்டி வைத்திருக்கிறானோ அதிலிருந்தெல்லாம் விடுவித்து கட்டவிழ்த்து உம்மை ஆராதிக்க, ஸ்தோத்தரிக்க, குடும்பமாக ரட்சிப்பில் இணைக்கும்படி, சபையோடு இணைக்கும்படி, ஆராதனையோடு இணைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளை ஆண்டவருக்காக இணைக்கும்படி ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் எங்கெங்கெல்லாம் கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஆண்டவரே எல்லாம் விடுதலையாய் வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். கோப வார்த்தையோ, அவிசுவாசமான வார்த்தைகளோ, முறுமுறுப்போ, நம்பிக்கற்ற விசுவாசமற்ற வார்த்தைகளோ இனி வாய்க்குள் வராதபடி, இனி பேசாதபடிக்கு கர்த்தரை துதிக்கிற உதடுகளாய் திறந்து தருவீராக. நல்வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் திறந்து கொடுப்பீராக. உம்மை பற்றியே, உமது வார்த்தையை பற்றியே சொல்லி ஜெபிக்கிற நாவுகளாய், வாய்களாய் திறந்து விடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். இன்று முதல் அப்படி செய்வதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து குடும்பம் முழுவதும் ரட்சிப்பிலே கொண்டு வாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.